இந்தியாவில் ஜனநாயகத்தை குலைக்கிற மோடி அரசாங்கத்தை கண்டித்து, பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டமும் மாநில ஆளுநர் முற்றுகையும் நடத்தப் போகிறோம். இந்தியா முழுவதும் மாணவர்களுக்கு எதிராக நடக்கும் மத்திய அரசு மோடி அரசை கண்டித்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் கார்கே அவர்களும் நாடாளுமன்ற மக்களவையிலும் மேலவையிலும் இன்றைக்கு இதற்காக குரல் கொடுக்கிறார்கள். தோழமை கட்சிகள் எங்களோடு உறுதியாக இருக்கிறார்கள். இந்தியாவில் நீட் தேர்வின் மூலம் ஏழை மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, ஏழை மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிற கொடுமையை உரக்க சொல்லுகிற தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக அவருடைய குரலை ஒடுக்குவதற்காக இன்றைக்கு மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் அவரையும் காங்கிரஸ் எம்பிக்களையும் தோழமை கட்சி எம்பிக்களையும் இன்றைக்கு டெல்லியிலே கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது கண்டனத்துக்குரியது, வன்மையாக கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்தியாவில் ஏழை மக்களுக்கு எதிராக, ஏழை மாணவர்களுக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கிற இந்த உரிமை போராட்டத்தை தலைவர் ராகுல் காந்தி முன்னிலைப்படுத்தி மாணவர்களுக்கு பின்னாலே, ஏழை மக்களுக்கு பின்னாலே அனைத்து சமூக மக்களுடைய உரிமைக்காக போராடுகிற ஒரே தலைவராக விளங்குகிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான். அவர் குரலை நசுக்குவதற்கு இன்றைக்கு பல முயற்சிகளை மோடி அரசு செய்கிறது. முறை ஒத்திவைக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஏன் எதிர்க்கட்சி தலைவரே பேச முடியாத நிலைக்கு இந்த அரசாங்கம் நடந்து கொள்வது கேவலமான ஒரு செய்தி. ஆளும் அரசாங்கம் எதிர்க்கட்சியை மதிக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவருடைய குரல்களை கேட்க வேண்டும். நாட்டு மக்களுக்காக நாங்கள் குரல் இருப்பதை மோடி அரசாங்கம் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு பாதுகாப்பாக கோடான கோடி இளைஞர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வுரிமை பாதிக்கப்படுகிற இந்த முக்கியமான போராட்டத்தில் காங்கிரஸ் தன்னை முன்னிலைப்படுத்தி தோழமை கட்சிகளை எங்களோடு இணைத்துக் கொண்டு இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டம் வெற்றி பெறும். இந்தியாவிலே ஜனநாயகம் மீண்டும் காக்கப்படும். இந்தியாவிலே ஏதாச்சும் அரசாங்கம் நடத்துகிற மோடி அரசாங்கம் விரைவிலே வீழும் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம்.